ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் காலை வணக்கங்க. இன்றைக்கி நம்ம என்ன சாப்பாடு பார்க்க போகிறோம்னா, தேங்காய் பால் நெய் சாதங்க. நெய் ஊற்றி வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌன் கலர் வரைக்கும் வதக்கிட்டு, அப்புறம் பட்டை, கிராம்பு, சோம்பு, அந்த பிரியாணி அன்னாச்சி பூவு, ஏலக்காய் எல்லாம் போட்டுக்கலாங்க. போட்டுட்டு வதக்கிட்டேன். வதக்குனதுக்கப்புறம் பச்சை மிளகாய்ங்க, ஒரு 3 பச்சை மிளகாய் கீறி வச்சு போட்டிருக்குறேங்க. இதில் நம்ம வேறு எதுவும் காரத்துக்கு போட போகிறதில்ல. நம்ம காரம் வேணால் எக்ஸ்ட்ரா பச்சை மிளகாய் சேர்த்திக்கலாங்க. போட்டு வதக்கிக்கலாங்க. லைட்டாக பச்சை மிளகாய் வந்து வெடித்து வந்ததும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதக்கிட்டு, புதினா தலையும் கொத்தமல்லி தலையும் ஒரு கைப்பிடி அளவு, புதினா ஒரு கைப்பிடி அளவு, கொத்தமல்லி தழை ஒரு கைப்பிடி அளவு போட்டு வதக்கிக்கலாங்க. அப்புறம் துருவி வச்ச கேரட்டு அரிஞ்சு கூட போட்டுக்கலாங்க. சஞ்சனாவுக்கு வந்து கொஞ்சம் கேரட் பிடிக்காது, அதனால் நான் இது மாதிரி துருவி சேர்த்துக்கிறேங்க. நீங்களும் துருவி சேர்த்துக்குங்க. கேரட் போட்டதே தெரியாது, குழந்தைகளுக்கு ஹெல்த்தாக நம்ம கொடுத்த மாதிரி இருக்குது. கேரட் துருவி போட்டு இது பாருங்கள், தேங்காய் பாலுங்க, நல்லா 2 தேங்காய்ங்க, 2 தேங்காய் வந்து அரைச்சி பால் எடுத்து 1க்கு 2 பங்கு, ஒரு படி அரிசினா 2 படி தேங்காய் பால் அந்த மாதிரி ஊற்றிருக்கிறேங்க. அப்புறம் தேவையான அளவு உப்பு சரி பார்த்துக்கலாம். பாருங்கள், முழுக்க தேங்காய் பால்லே செஞ்சுக்கிற டேஸ்ட் நல்லா இருக்குங்க. நீங்களும் இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். தெரிஞ்சவங்களுக்கு சொல்லலைங்க, தெரியாதவங்களுக்கு சொல்கிறேங்க. இப்போ எல்லாமே கரெக்டாக இருக்குதுங்க. அரிசி போட்டேங்க. அப்புறம் 3 விசில் வரட்டுங்க, நிறுத்திக்கலாம். அவ்வளோதாங்க. தேங்காய் பால்